சார் 21% அப்படின்னு நீங்க சொன்னீங்க. நம்ம முன்னாடி நம்மளோட நேர்காணல்களே ஒரு 15%, 18%க்குள்ள தான் அவர் வந்து உள்ளேயே நெறைய நெறைய தேர்தல்கள்ல போயிருக்காரு. இப்போ இந்த 21 கூட ஒரு பக்கம் அவருக்கு வந்து வன்னியர்களோட ஓட்டு, அதாவது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருந்ததுனால, இந்த வன்னியர் சென்ட்ரிக் இடங்கள்ல வந்து அவருக்கு நெறைய சக்சஸ் இருந்தது. ஸோ அதனால கூட இருந்திருக்கலாம்ல சார்? கண்டிப்பா வன்னியர்களை வந்து அவங்களுக்கு பேக்கிங் கம்யூனிட்டியா நிற்கிறாங்க. வன்னியர்கள் வந்து பேக்கிங் கம்யூனிட்டியா அண்ணாவுக்கு நின்னாங்க. அது பிறகு 77ல கலைஞருக்கு நின்னாங்க. ஆல்டர்னேட்டிவ் ஃபோல்ட்ஸா அண்ணா வளர்றதுக்கும், ஆல்டர்னேட்டிவ் ஃபோல்ட்ஸா கலைஞர் வளர்றதுக்கும் வன்னியர் தான் சம்மந்தம் தான் காரணம். ஆனால் இன்னைக்கு வன்னியர்கள் வந்து அவங்க பகுதியில் எடப்பாடியை ஜெயித்து வச்சிருக்காங்க. என்றாலும் எடப்பாடிக்கு மற்ற பகுதிகளில் ரொம்ப பலகீனமானனாலையும் ஸ்டாலின் ஆல்டர்னேட்டிவ் ஃபோல்ட்ஸாக இருக்கிறாரு. அது எல்லா ஜாதியும் ஸ்டாலினுக்கு போட்டிருக்காங்க. 3வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி போயிருக்காரு. வன்னியர் பெல்ட்டுக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு கணிசமான வெற்றி பெற காரணம் 10.5 கொடுத்ததும் வன்னியர்களுக்கு தனி ஒதுக்கீடு ஒரு ப்ரைடாக அவங்கள உருவாக்கி விட்டது தான் காரணம். அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு பலன் கொடுத்துருக்குங்கிறது 100% உண்மை. அதனால தான் எடப்பாடி பழனிசாமியை இனிமேல் வந்து விஜயால வீக்கன் பண்ண முடியாது. அன்புமணி சிஎம் கேண்டிடேட்னாலோ அன்புமணியாலேயோ எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்த முடியுங்கிறத நான் வன்னியர் பெல்ட் ஆதரவை வச்சு நான் தெளிவாக என் கருத்தை முன் வைக்கிறேன். சார், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு கூட வந்து போய் முதலமைச்சரை சந்திக்கிறாரு. நாளைக்கு ஒரு டைம் அவரு வேற ஏதோ ஒரு கூட்டணிக்கு போறாரு அப்படின்னா அதிமுக இன்னும் பெருசா பலவீனப்படுமா சார்? கண்டிப்பா அன்புமணி வந்து திமுகவுக்கு அதிமுகவுக்கு இடையில டிசைடிங் ஃபேக்டரா இருக்கிறார். அவர் வந்து திமுக கூட்டணிக்கு போனார்னா வன்னியர் பொலிட்டுக்குள்ள எடப்பாடி ஃபைட் பண்றதே சிரமமாய் போகும். சார், இப்போ நிறைய நிறைய விஷயங்கள்ல வந்து இப்போ அதிமுகல மிக முக்கியமான தலைவர்கள் நம்ம வந்து இப்ப கடம்பூர் ராஜ் அவர்கள் ஆகட்டும், நம்ம வந்து உடுமலை ராமகிருஷ்ணன் இவங்கெல்லாம் போறது கட்சியில தலைமை சரியில்லை அப்படின்னு போறாங்களா, இல்ல வந்து அதிமுக இனிமே வந்து 3வது இடத்துல இல்ல 2வது இடத்துக்கு தான் வரும், அதிகபட்சம் ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்றதுனால போறாங்களா சார்? இல்லை, எடப்பாடிக்கு எதிர்காலம் இல்லை. அப்படியே தப்பித்தவது எதிர்காலம் வந்தாலும் நம்மளை வாழ விட மாட்டாரு எடப்பாடிங்கிற அடிப்படையில் அவங்க போறாங்க. சரி, இப்ப சசிகலா அவர்கள் வந்து இப்ப கூட ஒன்றிணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா சார்? அதிமுக இப்ப ஏற்கனவே டிடிவியும் அவரும் இந்த எலெக்ஷன்ல ஒன்னா இது பண்ணாங்க, பயணிச்சாங்க. சசிகலாவை மினச்சி மறுபடியும் அதிமுக ஏதாவது கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல, சசிகலாவை போட்டியாளராக கருதுவாங்க. சசிகலாவோட நான் குறைச்சி மதிப்பிடலை. அது நாம் யாரையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது. சசிகலாவுக்கு இந்த முதுகுளத்தூர் தொகுதியில் அவங்க ஒரு கேண்டிடேட்டாக விட்டு கடைசியான வாக்கெடுத்தாங்க. அவங்களே இந்த தடை இல்லாமல் நின்று இருப்பாங்கன்னா வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு பேக்கிங் வந்திருக்கும். அவங்களே நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அவங்க ஒரு அரசியல் சக்தி தான். ஒரு பெரிய உயரிய இடத்துல ஜெயலலிதாவின் தோழியாக இருந்தவங்க, முக்குளத்தூர் கம்யூனிட்டி எம்பவர் பண்ணவங்க. எடப்பாடி அவங்கள ஏற்றுக்கிட மாட்டார். அவங்க போட்டியாளராக கருதுவார். மீண்டும் அவங்க எடப்பாடி தூக்கி போட்டுட்டு அவங்க உட்காந்துருவாங்களோங்கிற அச்சம் இருக்கும். எனவே எடப்பாடி பழனிசாமி சசிகலா மேலே உள்ள விட மாட்டாங்க. அது அரசியல் ரீதியாக அலர்ட்டாக இருந்து பொலிட்டிக்ஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு அரசியல்வாதியும் செய்யக்கூடியதான். அதை நம்ம வந்து கண்ணை மூடிட்டு தப்புன்னு சொல்லிட முடியாது. அல்லது ஏமாந்து போய் நின்னா எம்ஜிஆர் மாதிரி ஏமாந்து போய் நிற்க வேண்டியதான். அதனால் அலர்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தனக்கு போட்டியாளரை உள்ள விட மாட்டாங்க. சசிகலா உள்ள விட மாட்டார் எடப்பாடி பழனிசாமி. இஸ் வெரி அலர்ட். சார், அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இப்போ அடுத்து வருங்காலம் என்னதான் சார்? இப்போ பெரிய பெரிய தலைவர்கள் வெளியே போயிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இப்போ ஜெயக்குமார் போன்றவர்கள் வந்து அத்தனை தடவை பிரஸ் மீட் பண்ணவர் யாருமே எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதிமுகவோட என்னதான் சார் அவங்களோட எதிர்காலம்? 3வது இடத்துக்கு ஸ்லிப் ஆயிட்டாங்க. முன்னாடியாவது அடுத்து நாங்கள் தான் திமுக போனால் அதிமுக, திமுக போனால் அதிமுகன்னு சொல்லலாம். இப்போ தாவேக்கா போனால் யாருங்கிறது பெரிய கொஸ்டின் ஆயிடுச்சு. யாருக்கும் தாவேக்காவுக்கு இணையான பலம் இல்லை. 2-3ங்கிற லெவலில் இருக்கிறாங்க. ஸோ லூசர்ஸ் யுனைட்ங்கிற அந்த அரசியலுக்குள்ள தான் அதிமுக பயணிக்க முடியுமே தவிர, பட் இந்த இடைத்தேர்தலில் கொஞ்சம் ஃபைட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொங்கு மண்டலம், தாராபுரம் வெள்ளாள கொண்டர் இருக்காங்க. அதே மாதிரி பெருந்துறையிலையும் வெள்ளாள கொண்டர் இருக்காங்க. அன்புமணி ஆதரவு இருந்தால் மதுராந்தகத்திலையும் ஃபைட் பண்ணுவாப்புல. அம்பாசமத்திலையும் நிற்குன்னு சொல்லிட்டாரு. அம்பாசமத்தில் அவருக்கு பெரிய பேக்கிங் இல்லைனாலும் நிற்கிறங்கிறத ஆணித்தரமாக சொல்லிட்டாரு. அதில் எஸ்கி சுப்பையா பேரையே வந்து பட்டப்பகலில் வந்து அழிக்கிறாங்க. ஸோ ஏடிஎம்கே ரிவைவல்னு ஒரு வாக்கு வலிமை அவர் காட்ட முடியும். அது தாராபுரம் பெருந்துறையெல்லாம் அவரால் ஜெயிக்க முடியுங்கிற நம்பிக்கையும் அவருக்கு இருக்கிறனால தான் நாங்கள் போட்டி போடுவோம், வெற்றி பெறுவோம்னு சொல்லியிருக்கிறாரு. நான் இதை ஏன் சொல்கிறோம்னா, ஒரு 3வது இடம் தான். ஒரு 3வது இடம் போகும்போதே இந்த 4 தொகுதியிலையும் ஜெயித்திருக்கிறாரு. அதில் ஒரு தொகுதி எஸ்கி சுப்பையாவுக்கு தனிப்பட்ட செல்வாக்கு. பட் நீங்கள் பெருந்துறையும் தாராபுரமும் ரெட்டல செல்வாக்கு தான். தாராபுரத்தில் ரிசர்வ் தொகுதியில் 40 விழுக்காடு எடுத்திருக்குன்னு சொன்னால் அது ரெட்டல செல்வாக்கு தான். எப்படி நெல்லை மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு செல்வாக்கு இல்லைங்கிறத சொல்லக்கூடிய ஆர்டி தான் தாராபுரத்தில் 40% எடுத்தது அவருக்கு செல்வாக்குன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம அதில் தெளிவாக தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி வந்து அந்த கட்சியில வந்து ஒரு 2 முக்கியமான தலைவர்கள்
இன்னும் என்ன முடிவு பண்ண போறாங்கன்னு தெரியல. ஒருத்தர் சி விஜயபாஸ்கர், இன்னொருத்தர் வந்து சி வி சண்முகம். 2 பேரோட அமைதி வந்து அந்த கட்சியோட ஒரு 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 முக்கியமான தலைவர்கள் தானே சார். நீங்க சொல்லுவீங்க 2 பேருமே வந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங் லீடர்ஸ். அவங்களோட முடிவு அதிமுகவோட எதிர்காலத்தை இன்னும் பாதிக்குமா சார்? ரெண்டுமே ஸ்ட்ராங் லீடர்ஸ் தான். விழுப்புரத்தில் சி வி சண்முகத்தோட முடிவு பாதிக்கும், புதுக்கோட்டையில் விஜயபாஸ்கர் முடிவு பாதிக்கும். ஆனால் என்ன பிரச்சனைனா, அவங்க அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும்னு சொல்லும்போது இன்னைக்கு அதிமுக 2 ஜாதி கட்சின்னு சொன்னதுக்காக சகோதரர் சி வி சண்முகம் நமக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார். எந்த காலத்திலும் அவருக்கு பேக்கிங்கை நம்ம குறைச்சி மதிப்பிட்டு பேசலை. பட் அவருக்கு ஒரு வெற்றி இன்னைக்கு மக்கள் மத்தியில் கிடச்சிட்டு சொன்னால் வன்னியர் பேக்கிங் தான் ஒரு காரணம். ஆனால் அவர் இன்னைக்கு அதிமுகன்னே சொல்ல முடியுமா என்கிற ஒரு கேள்விக்குறிக்கு வந்துட்டார். தர்மம் எந்த அளவுக்கு நின்று விளையாடுது பாருங்க. ஸோ காலம் எந்த அளவுக்கு ஒரு இதை உருவாக்கிட்டு பாருங்க. ஸோ அவர் முக்கியமான தலைவர் என்ற கருத்தில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. அவர் அதிமுக இணைஞ்சு பயணிப்பது தான் அவரோட அரசியல் எதிர்காலத்துக்கு நல்லதுங்கிற பார்வையெல்லாம் நமக்கு இருந்தது. ஆனால் அவருக்கு இன்னைக்கு என்ன சிக்கல்னா, அவர் தாவேக்கா போனால் கவர்னர் வந்து இவருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டேன், அமைச்சர் பதவி கொடுத்தாலும் சொல்லிடலாம். ஏன்னா நீங்கள் மாற்றி ஓட்டு போட்ட போதே டிஸ்குவாலிஃபை ஆகிட்டீங்க. நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபை ஆனவங்களுக்கு வந்து 5 வருஷம் ஒரு ஆதாயம் பெறக்கூடிய வாரிய தலைவர் மாதிரிப்பட்ட பதவியோ, இப்போ ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனுக்காக சி வி சண்முகத்துக்கும் விஜயபாஸ்கருக்கும் கூட எடப்பாடி இது பண்ணலை. அவங்க நம்ம எடப்பாடி கூட இணைஞ்சு பயணிக்கிறதுக்கான சூழல்களும் வரும்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ எது எப்படியோ இந்த அரசியல் களத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து 3வது மோதல் வந்து ஒரு பின்னடைவை கொடுத்தாலும், அந்த பின்னடைவு 25 பேரை விஜய் பார்த்தாலும் 21 பேர் அவர் பக்கத்தில் மீண்டும் வந்திருக்குது எடப்பாடிக்கு ஒரு ப்ளஸ் தான். பட் அவர் 3வது இடத்துக்குள்ள தான் இருக்கார். மாற்று சக்திங்கிற அந்த அந்தஸ்து போயிட்டு அவரை பலகீனப்படுத்தக்கூடிய சக்தி அண்ணாமலைக்கும் களத்துக்குள்ள இருக்குங்கிறது 100க்கு 100 உண்மை. சார், கட்சி தாவல் தடை சட்டம் நீங்க நிறைய இடத்துல கோட் பண்ணிருக்கீங்க. இப்போ இங்க இருந்து இவ்வளவு பேர் போறாங்களே சார், இப்ப தாவேக்கா வந்து ஒரு தூய சக்தி, நாங்க யாரும் இது பண்ண மாட்டோம். அதிமுக அமைச்சர்கள் பேர்லயே இங்க இருந்து போறவங்க பேர்லயே நிறைய குற்ற வழக்குகள் அதெல்லாம் இருக்கு. அவங்க எப்படி சார் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க? அப்புறம் எப்படி மக்கள் ஏத்துப்பாங்க சார் அடுத்த எலெக்ஷன்? இப்போ 4 பேரை தான் அவங்க ஏத்துக்கிறாங்க. அந்த 4 பேரும் கட்சியில் சேர்த்துருக்காங்க. அது 4 பேருக்கு டிக்கெட் கொடுக்குறாங்களான்னு தெரியல. ஸோ இந்த 4 பேரை வந்து எடப்பாடி களத்துக்குள்ள சந்திப்பார். அன்புமணி ஆதரவில் மதுராந்தகத்தில் சந்திப்பார். அவருடைய சொந்த ஜாதி ஆதரவில் சாராபுரத்திலையும் பெருந்துறையிலையும் சந்திப்பார். இதுதான் என்னோட பார்வையாக இருக்குது. இங்கே வந்து எஸ்கி சுப்பியாவுக்கு இணையான செல்வாக்கான ஆள் இல்லை. அதனால அங்கே அவருக்கு கொஞ்சம் சிரமம் இருக்கும். பட் அங்கேயும் அவர் தான் நிற்பார், விட்டு கொடுப்பாருன்னு எனக்கு தோணலை. ஸோ 4 இடத்துலையும் அவர் அதிமுக வெற்றி பெற்ற 4 இடத்துலையும் எடப்பாடி நிற்பார். அது இதுவரை வரலாற்றில் இல்லாத, இந்த 4 இடமும் ஜெயிக்கும் போதும் அவர் 3வது தான் போயிருந்தார். ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஃபோர்ஸுங்கிறதுல ஸ்லிப் ஆயிட்டார். ஆல்டர்னேட்டிவ் ஸ்டாலின் தான். இதுதான் இங்கே மிக முக்கியமான இடம். அன்புமணி ஸ்டாலின் கூட போயிட்டாருன்னா வடக்கே எடப்பாடிக்கு சிக்கிறோம். பாஜக எடப்பாடி கூட இல்லைன்னா இன்னும் தென்காசி இது அம்பாசமுத்திரம் போன்ற இடம்லாம் ஜெயித்திருக்க முடியாது, சங்கரங்கோயிலெல்லாம். எடப்பாடி அவர் வெற்றி பெற்ற 4 இடத்துலையும் அவருக்கு ஒரு சிம்பதியை கிரியேட் பண்ணி களத்துக்குள்ள நின்று ஆடுவார். இன்னைக்கு சபாநாயகரை வந்து 4 பேர் தொடர்பாக இன்னும் தீர்ப்பு சொல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு உருவாகிருக்குதுன்னா அந்த சட்ட சிக்கல்கள் வந்து எடப்பாடிக்கு ஓரளவு துணை நிற்கிறதா தான் நாம பார்க்க முடியும். சரி, இப்போ நான் வின்னிங் எம்எல்ஏஸ் நிறைய பேர் போறாங்க சார். இவங்களோட கணக்கெல்லாம் என்னன்னா, இந்த எம்பி எலெக்ஷன்ல சீட்டு கிடைக்கும். ஏன்னா நிறைய பேர் தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இருந்த எல்லாருக்கும் எம்எல்ஏ சீட் கொடுத்துட்டாங்க. அப்போ நான் வின்னிங் எம்எல்ஏ இப்போ போற மற்ற கட்சியிலேருந்து போறவங்க எல்லாம் எம்பி சீட்டுக்காக தான் போறாங்களா சார்? இல்லை, அது தாவேக்கா முடிவு. தாவேக்காவில் அந்த கிரன்ச் இருக்குது, அந்த பஞ்சம் இருக்குது. அதை நீக்கிறதுக்குள்ள ஆட்கள் வரும்போது அவங்க நீக்குவாங்க. ஏன்னா எம்எல்ஏ டிக்கெட்டே வந்து அதிமுகலேருந்து வந்தவங்களுக்கு நிறைய பேர் கொடுக்கப்பட்டது இல்லையா? அதனால எம்பி டிக்கெட் வந்து கொடுக்கப்பட்டதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக தான் இருக்கு. சார், ரொம்ப நன்றி சார். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். நன்றி. நன்றி.